ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் ஃப்யூச்சர் கண்டிஷன் அப்படின்ற ஒரு மாடலில் ஒரு 2 சிம்பிள் சென்டென்ஸை எடுத்துகிட்டு அதை எப்படி காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸு மாற்றுறது அப்படின்னு நல்லா புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதுங்க. எப்படி சேர்த்து எழுதுறது, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதுறது, காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதுறது, சிம்பிள் சென்டென்ஸாக எப்படி மாற்றி எழுதுறது அப்படின்னு சொல்லி நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி எழுதுறதுன்னு முன்னே நீங்கள் இங்கிலீஷில் பேசணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா முன்னே நீங்கள் இங்கிலீஷில் நல்லா தரவாக நிறைய சென்டென்ஸு சின்னதாக எழுத தெரியணும், பெருசாக எழுத தெரியணும். அப்போ தான் நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். அப்போ இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் எழுதணுன்னா நீங்கள் முன்ன இந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனு, அப்புறம் டிட்டர்மைனர்ஸு, இந்த மாதிரி பல்வேறு டாபிக் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இந்த மாதிரி டாப்பிக்கெலாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி நீங்கள் தெளிவாக அந்த தெளிவாக இருந்தால் தான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் இங்கிலீஷில் கண்டிப்பாக பேசலாம், எழுதலாம். அப்படின்னா நீங்கள் அதனால் சொல்கிறேன், நீங்கள் இதை நல்லா உஷாராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கவனமாக. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஒரு வேண்டுகோள், எல்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட்ஸ் காலத்தில் எதுவும் போட மாட்டேன்றீங்க, இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போது இந்த மாடலில் பாருங்கள், சிம்பிள் சென்டென்ஸுக்கு என்ன கீவேர்ட்ஸ் வந்துருக்குறோம் அப்படின்னா, இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப். காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு என்னென்ன கன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம், கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதும்போது ஆர், அதர்வைஸ், தென் ஒன்லி. ஆறுனா என்ன, இல்லாவிட்டால். அதர்வைஸ்னா இல்லாவிட்டால். தென் ஒன்லினா அப்பொழுது தான் அப்படின்னு அர்த்தம். சரி, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற சப்பார்டினேட் கன்ஜெக்ஷன் என்னென்ன இந்த மாடலில் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பு, இன்கேஸு, அன்லெஸ். இஃப்க்கு அப்படி செய்தால், இன்கேஸுக்கும் என்ன தமிழ் அர்த்தம், அப்படி செய்தால். அன்லெஸ்க்கு அப்படி செய்யாவிட்டால் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எந்தெந்த சிம்பிள் சென்டென்ஸுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கு என்ன கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்கு இந்த டைப்புக்கு என்னென்ன சபார்டினேட் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. 2 சிம்பிள் சென்டென்ஸும் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். யூ ஹேவ் டு ஹரி, நீ விரைவாக செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. யூ வில் மிஸ் த பஸ், நீ பேருந்தை தவற விடுவாய் இப்படின்னு ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. இப்படி 2 சிம்பிள் சென்டென்ஸ் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ 2 சிம்பிள் சென்டென்ஸை காம்பவுண்ட் சென்டென்ஸ் ரெண்டையும் சேர்த்து இந்த 2 சிம்பிள் சென்டென்ஸ் சேர்த்து காம்பவுண்ட் சென்டென்ஸாக எழுதியிருக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி எழுதியிருக்கிறேன், யூ ஹேவ் டு ஹரி ஆர் யூ வில் மிஸ் த பஸ், நீ விரைவாக செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நீ பேருந்தை தவற விடுவாய். இப்போ இதில் நடுப்பில் பாருங்கள் ஆர், நல்லா புரிஞ்சு பாருங்கள். நீ விரைவாக செல்லணும், இல்லாவிட்டால் நீ பஸ்ஸை தவற விடுவாயா, இல்லை இருந்தால் தவற விடுவாயா, இல்லாவிட்டால் தவற விடுவாய். அப்போ இல்லாவிட்டால் என்ற மீனிங்க்கு நம்ம இந்த 3 கன்ஜெக்ஷனில் எதை எடுத்துக்கணும், ஆறு இல்லாவிட்டால் தான், அதர்வைஸ் இல்லாவிட்டால், அது 2ல் எதனா ஒன்று போட்டுக்கிறோம் பாருங்கள். யூ ஹேவ் டு ஹரி ஆர் யூ வில் மிஸ் த பஸ், நீ விரைவாக செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நீ பேருந்தை தவற விடுவாய். இப்போ வந்துருச்சிங்களா. சரி, இப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எழுதும்போது இந்த மொதல் சென்டென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, யூ ஹேவ் டு ஹரி. இந்த மொதல் சென்டென்ஸில் இருக்குது ஹெல்பிங் பேர் ஹேவ் டு, ஹேஸ் டு, சுட்டு, மஸ்ட்டு, சப்போஸ் டு, இந்த மாதிரிலாம் மொதல் சென்டென்ஸில் வந்திருந்தால் அதெல்லாம் நம்ம காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு எழுதும்போது அதை யூஸ் பண்ணி எழுதக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு. இப்போ இந்த ஹேவ் டு இருக்குது இல்லைங்களா, அதில் ஒன்று தான் இந்த ஹேவ் டு வந்துருக்குது. இப்போ ஹேவ் டுவை எடுத்துகிட்டு எழுதணும். எப்படி எழுதுறங்க பாருங்கள், காம்ப்ளெக்ஸு. அன்லெஸ் யூ ஹரி, அந்த ஹரின்ற வெர்பை சிம்பிள் இன்பிட்டில் வந்துருக்குது இல்லைங்களா, ஹரி, அந்த வெர்பை எடுத்து எழுதிக்கிறோம். அன்லெஸ் யூ ஹரி யூ வில் மிஸ் தட் பஸ், அன்லெஸ் நீ விரைவாக செல்லாவிட்டால் நீ பேருந்தை தவறு விடுவாய்.
அன்லெஸ்க்கு வந்து அன்லெஸ் யூ ஹரி யூ வில் மிஸ் த பஸ், அந்த இதுக்கு வந்து அந்த அர்த்தம். சரி, இப்போ வச்சு எழுதுனா அப்படி எப்படி எழுதுவீங்க? இப்போ வச்சு அதே யூஸ் பண்ணி எழுதணும்னா, இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் த பஸ். நீ விரைவாக செல்லாவிட்டால் நீ பேருந்தை தவறு விடுவாய். இப்போ வச்சு எழுதுனா இப்படி எழுதணும், அன்லெஸ் வச்சு எழுதுனா அந்த மாதிரி எழுதணும் ஃப்ரெண்ட்ஸு. சரி, இப்போது அடுத்தது சிம்பிள் சென்டென்ஸுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பக்கம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிம்பிள் சென்டென்ஸுக்கு போகும்போது என்ன பண்ணணுன்னா, ரெண்டு சென்டென்ஸையும் பாருங்கள். அன்லெஸ் யூ அந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தான் எடுத்துகிட்டு தான் அதை நம்ம வந்து எழுதுகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் ஏதோ ஒரு ப்ரேசல் ப்ரிப்போசிஷனை போட்டுக்கிட்டு ரெண்டு சென்டென்ஸ்லேயும் வந்துருக்கிறது ரெண்டு சென்டென்ஸ்லேயும் வந்துருக்கிற சப்ஜெக்ட் ஒன்றா வேறு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இதில் பாருங்கள், அன்லெஸ் யூ ஹரி, இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் ஈ வில் மிஸ் த பஸ். ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே சப்ஜெக்ட் தான். ரெண்டு சென்டென்ஸையும் வேறு சப்ஜெக்ட் இருந்தால் தான் நம்ம கன்ஜாக்ஷனோடு சேர்ந்து இருக்கிற சப்ஜெக்ட் போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போடணும். இதில் அந்த மாதிரி மாடல் இல்லை. ரெண்டு சென்டென்ஸ் வந்துருக்கிறது ஒரே சப்ஜெக்ட்டு. அப்படின்னா அந்த நம்ம சப்ஜெக்ட் போட்டு அப்பாஸ்டபி போட்டு எஸ் போட வேண்டிய அந்த மாடல் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்தது வேர்பு என்ன இருக்குது? அரி. அந்த அரி வேர்புக்கு ஜெரண்ட் ஃபார்ம் என்ன? அரி. அது போட்டோமா இன்கேஸ் ஆஃப் அரி. ஏன் நாட்டு நடுப்பில் போட்டிருக்கிறோம்னா, நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நீ விரைவாக சென்றால் பஸ்ஸு மிஸ் பண்ணுவீங்களா? நீ விரைவாக செல்லாவிட்டால் பஸ்ஸு மிஸ் பண்ணுவீங்களா? நீ விரைவாக செல்லாவிட்டால் தான் நீ பேருந்தை தவறு விடுவாயின்னு வரும், தமிழில் அர்த்தத்தோடு வரும். அதுக்காக தான் இந்த இன்கேஸ் இந்த ஈவெண்ட் ஆஃப் பக்கத்தில் ஒரு நாட் போட்டிருக்கிறோம். புரிஞ்சுச்சிங்களா ஃப்ரெண்ட்ஸு? இந்த ஈவெண்ட் ஆஃப் நாட் ஹரி ஈ வில் மிஸ் த பஸ்ன்னு வந்துருச்சிங்களா? இப்போ இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்? விரைவாக செல்லாவிட்டால் நீ பேருந்தை தவறு விடுவாய். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு எப்படி எழுதுறதுன்ட்டு? இதே வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒரு 2-3 டைம் போட்டு பார்த்தீங்கன்னா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.